So simplification la first question பாத்தீங்கன்னா root of 5 till infinity நிறைய கேட்டிருக்காங்க. So இங்க infinity அப்படினு மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து infinity னு மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து இந்த ரூட்ல இருக்கிற 5 மட்டும் தான் ஆன்சர். இப்போ செகண்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா So இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா இங்க இன்ஃபினிட்டி னு கொடுக்கல. சோ இதுக்கு எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படினா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு x பவர் 2 பவர் n minus 1 by 2 பவர் n. சோ கொடுத்திருக்கிற வேல்யூ தான் x. சோ x வந்து 7. சோ n என்றது என்னதுன்னு பாத்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் இந்த 7 கொடுத்திருக்காங்க 1 2 3 டைம்ஸ். அப்போ 2 பவர் 3 minus 1 by 2 பவர் 3. சோ இது சால்வ் பண்ணோம் அப்படினா 7 2 power 3 வந்து 8 minus 1 by 2 power 3 8. So answer வந்து 7 power 7 by 8. So இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. So infinity கொடுத்திருந்தாங்க அப்படினா இங்க உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதே தான் ஆன்சர் வரும். இங்க வந்து infinity கொடுக்கல. So இங்க வந்து 1 2 3 டைம்ஸ் கொடுத்திருக்காங்க. அதனால மேல நம்ம n இருக்கிற இடத்துல 3 னு போட்டு இதே 4 கொடுத்திருந்தாங்கன்னா மேல 4 2 to the power of 4 போட்டு. தேர்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா root of 12 minus root of 12 minus root of 12. So இப்படி மைனஸ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம இங்க வந்து மைனஸும் பிளஸும் எந்த சைனும் கொடுக்கல இன்ஃபினிட்டில கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்ஃபினிட்டி இல்லாம கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சு பார்த்தோம். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து மைனஸ் என்னன்னா பிளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் மைனஸ் வச்சு எப்படி போடுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு இப்போ 12 கொடுத்துருக்காங்களா இந்த 12க்கு ஃபேக்டரைசேஷன் பார்க்கணும். ஸோ 12க்கு ஃபேக்டர் வந்து 4 into 3. இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து 1 வரணும். 12 into 12 வரதுக்கு 12 into 1 கூட பண்ணலாம். பட் ஆனால் இதோட டிஃபரன்ஸ் வந்து 11. ஸோ இப்படி இருந்தால் எடுக்கக்கூடாது. ஸோ எப்படி எடுக்கணும்னா இது ரெண்டுத்துக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து 1 வரணும். அப்படி இருக்கிற ஃபேக்டரைசேஷன் எடுத்ததுக்கப்புறம் இங்கே மைனஸ் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா ஸ்மாலர் டிஜிட் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா 3. ஸோ ஃபிஃப்த் ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி சம்மில் வந்து இங்கெல்லாம் சேம் நம்பர் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ரிவர்ஸில் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ரூட் ஆஃப் 49 ரூட் எடுத்தால் என்ன வரும் 7 7s are 49. அப்போது இந்த 7s இதோட ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ண என்ன வரும் 81. ஸோ இந்த 81க்கு ரூட் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ 81ஓட ரூட் என்ன 9. ஸோ இந்த 9 வந்து இங்கே போட்டு ஆட் பண்ணால் 121. ஸோ இந்த 121க்கு ரூட் எடுத்தோன்னா 11 வரும். 11 இந்த 214ல ஆட் பண்ணிக்கணும். அப்போ 225. ஸோ லாஸ்ட்ல ரூட் ஆஃப் 225ஓட ரூட் என்ன 15. பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் இருக்கு, டிவிஷன் இருக்கு, சப்ராக்ஷன் இருக்கு, கியூப் ரூட்ஸ் இருக்கு. ஸோ இது எப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், அப்புறம் அடிஷன் பண்ணணும். ஸோ 13 ஸ்கொயர் 28 டிவைடட் பை 4 பண்ணோன்னா 7. 3 கியூப் இஸ் 27 பிளஸ் 107. ஸோ ஸ்கொயர் 13 ஸ்கொயர் ரூட் ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது 13 by 13. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். 3 3s are 9. அப்புறம் கிராஸ் 3 1s are 3 3 1s are 3 ஆட் பண்ணோன்னா 6. நெக்ஸ்ட்டு இங்கே 1 into 1 1. ஸோ 13. ஸோ இந்த மாதிரி எந்த நம்பரோட ஸ்கொயர் கேட்டாலும் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 13ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 169 பிளஸ் 7 மைனஸ் 27 பிளஸ் 107. இது சால்வ் பண்ணோன்னா 256. ஸோ 256ஓட 16. ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2 minus 1 by 3 into 2 minus 3 by 5 into 2 minus 5 by 7 goes on to 2 minus 997 minus 999. ஸோ இப்படி கொடுத்தா எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கணும். ஸோ 3 2s are 6 6 minus 1 5. ஸோ 5 by 3 into என்ன வரும் 10 10 minus 3 7 7 by 5 14 14 minus 5 9 by 7. So it goes on like this.
ஸோ என்ன வரும் லாஸ்ட் நம்பருக்கு பண்ணோம் அப்படின்னா 101 minus 999. ஸோ இந்த சீக்வன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே இருக்கிற லாஸ்ட் நம்பர் டினாமினேட்டரோட கேன்சல் ஆகிட்டே வரும். ஸோ இதே மாதிரி டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிட்டே வரும். ஸோ லாஸ்ட்டில் 999 கேன்சல் வித் 999ஓட கேன்சல். ஸோ லாஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்கும் 1001/3. ஸோ இது பார்க்கறதுக்கு லென்த்தியாக தான் இருக்கும், ஆனால் சால்வ் பண்ணுவது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஸோ எல்லா நம்பரும் கேன்சல் ஆகிட்டே வரும். ஸோ லாஸ்ட்டில் ரிமைனிங் மேலே இருக்கிற நியூமரேட்டர் அண்ட் இங்கே இருக்கிற டினாமினேட்டர் மட்டும்தான் ஆன்சராக வரும். ஸோ 1001/3. ஸோ 8th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 0.96 cube minus 0.1 cube divided by 0.96 square plus 0.096 plus 0.01. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து a cube minus b cube என்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a cube minus b cube இதோட ஃபார்முலா என்ன a minus b into a square plus ab plus b square. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே கீழே இருக்கிறது வந்து a square plus ab plus b square என்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து a cube minus b cubeக்கு வந்து a minus b into a square plus ab plus b square ஃபார்மேட்டில் எழுதிட்டோம். கீழே இருக்கிறது வந்து a square plus ab plus b square என்ற ஃபார்மேட்டில் தான் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து a minus b. ஸோ a minus b மட்டும் நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ a வந்து என்ன 0.96 அண்ட் b வந்து 0.1. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 86. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் 1/x is equal to 6. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஸோ இது யூஸ்வலான ஃபார்முலாவில் சால்வ் பண்ணோன்னா ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ இதுக்கு வந்து ஈஸியான ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/x அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் 2. இங்கே ப்ளஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே மைனஸ் கொடுக்கணும், இங்கே மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ப்ளஸ் கொடுக்கணும். ஸோ ஏன்றோட வேல்யூ வந்து 6. ஸோ 6 ஸ்கொயர் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 36 minus 2 34. இது வந்து ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து ஆன்சர் வந்து 34. இதே இதில் வந்து இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக x பவர் 4 இல்லை x பவர் 6 கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி போகிறதுன்னு பார்க்க. x பவர் 4 கொடுத்தாங்கன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம இன்னொரு வாட்டி ஒரு ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு x பவர் 4 கிடைச்சிடும். இதோட வேல்யூ நமக்கு 34னு கிடைச்சிச்சு. ஸோ இதை வச்சு நம்ம இன்னொரு வாட்டி ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 4ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஆல்ரெடி இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன ஃபார்முலா பண்ணோம் a ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ இங்கே a என்ன ஸோ முன்னாடி சம்மில் a வந்து 6 எடுத்தோம், இங்கே வந்து a ஸ்கொயரோட வேல்யூ தான் எடுத்துக்கோ. ஸோ a ஸ்கொயரோட வேல்யூ வந்து 34. ஸோ அப்போது 34 ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ 34 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் வந்தால் எப்படி போடணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ 34/34 அப்படின்னா 4 4s are 16, ரிமைண்டர் 1. செகண்ட் டிஜிட்க்கு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 3 4s are 12, 3 4s are 12. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 25. ஸோ லாஸ்ட் யூனிட் டிஜிட்டில் வந்து இங்கே போட்டுக்கணும். ஸோ ரிமைண்டர் அப்படி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ 3 into 3 9. ஸோ இதை ஆட் பண்ணோன்னா 11. ஸோ 1156. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1156 minus 2. ஸோ 1154. ஸோ ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா வெறும் இதோட சால்வ் பண்ணிக்கணும். ஸோ கியூப் எக்ஸ் பவர் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி ஸ்கொயர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்கொயரில் ஆட் பண்ணோம் அப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது கிடச்சிடும். ஸோ a ஸ்கொயர் இந்த இடத்துல வந்து 36 34. ஸோ 34 ஸ்கொயர் பண்ணால் 1156 கிடைக்கும். இந்த 1156 மைனஸ் 2 போட்டோம் அப்படின்னா 1154. ஸோ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர். ஸோ நடுவில் ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே a ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ இங்கே ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே மைனஸ் போகணும், இங்கே மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ் போகணும். இது வந்து ஸ்கொயருக்கு உண்டான ஃபார்முலா. க்யூபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் கொடுத்துருந்தாங்கன்னா a கியூப் மைனஸ் 3a. அதாவது ப்ளஸ்னா மைனஸ் வரணும், மைனஸ்னா ப்ளஸ் வரணும். ஸ்கொயருக்கு ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வரும். கியூபுக்கு வந்து a கியூப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3aன்னு வரும்.
ஸோ கியூப் வச்சு இப்போ ஒரு ஃபார்முலா பார்க்கலாம், ஒரு சம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா a plus 1 by a is equal to 4 root 2 find a power 6 plus a power minus 6. இது எப்படி எழுதலாம்? a power 6 plus 1 by a power minus a power 6. ஸோ நமக்கு இது எப்படி ஸ்கொயர் அண்ட் கியூபில் மாற்றிக்கலாம். ஸோ a ஸ்கொயர் பவர் 3 plus 1 by a ஸ்கொயர் பவர் 3, அதாவது a பவர் m n is equal to a m into n. இந்த ஃபார்முலாவில் நம்ம இது சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 6 வந்து 2 into 3 பவரில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயரும் கியூபும் தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை a ஸ்கொயர் இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் a ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை a ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ ஏவோட வேல்யூ என்ன? 4 root 2 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 into 4, இதுக்கு ரூட் எடுத்தோன்னா இன்ட்டு plus 1 by a square is equal to formula என்ன? a square minus 2. so a ஓட வேல்யூ என்ன? 4 root 2. so 4 root 2 ஸ்கொயர் பண்ண போகிறோம் minus 2. so இது பண்ணோன்னா 4 into 4, இதுக்கு பண்ணோன்னா 2 ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 மட்டும் வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 4 4s are 16, 16 2s are 32. ஸோ 32 minus 2 30. ஸோ நம்ம இப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் 1 by a ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம கியூப் இது கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸோ கியூப், இப்போ a கியூப் பண்ணோன்னா நமக்கு 6ன்ற பவர் டைரெக்டாக வந்துடும். ஸோ a கியூப் ப்ளஸ் 1 பை a கியூபோட ஃபார்முலா என்ன? a கியூப் மைனஸ் 3a. ஸோ ஏவோட வேல்யூ என்ன? இப்போ நமக்கு 30. ஸோ 30 கியூப் மைனஸ் 3 into 30. ஸோ 30 கியூபோட வேல்யூ 27000 மைனஸ் பண்ணல பண்ணோன்னா 90. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 26190. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோன்னா 26190. இது இதோட வேல்யூ a to the power of 6 plus 1 by a to the power of 6. ஸோ இதை நம்ம 6ன்ற பவரை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 into 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். a ஸ்கொயர் ப்ளஸ் 1 by a ஸ்கொயரோட வேல்யூ வந்து 30. ஸோ இதை வச்சுட்டு நம்ம கியூபுக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ கியூபோட ஃபார்முலா என்ன? இங்கே ப்ளஸ் வரதுனால இங்கே நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். a கியூப் மைனஸ் 3a. ஸோ ஏவோட வேல்யூ 30. ஸோ 30 கியூப் மைனஸ் 3 into 30. ஸோ 30 கியூபோட வேல்யூ வந்து 27000 மைனஸ் 27000 மைனஸ் 90 சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 26910. ஸோ a to the power of 6 plus 1 by a to the power of 6 ஓட வேல்யூ 26910. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை ஐஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக